நான் வந்து டாக்டர் ராஜேஸ்வரி கவர்மெண்ட் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து ஹெச்ஓடியாக வந்து இருக்கேன். செப்டம்பர் 26 ஒரு 28 இயர்ஸ் ஓல்டு ஒரு பீகார் பேஷண்ட்டு ஹி மெட் அன் ஆக்சிடென்ட், ட்ரெயின் டிராஃபிக் ஆக்சிடென்ட். மார்னிங் 8 o'clock ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்து 2 கையும் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் அவர் வராரு. அவர் வரும்போது அந்த இடது தோள்பட்டை கீழே வந்து அந்த கை மொத்தமாக துண்டாயிடுச்சு. வலது கை டோட்டலாக வந்து நசுங்கி போன நிலைமையில் அவர் வந்தார். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அந்த லிம்பு வந்து நல்லா இருக்கு, பட் டிட்டாச் ஆயிடுச்சு டோட்டலா. வலது கை நசுங்கி போன நிலைமையில இருக்கு. அந்த பர்டிகுலர் சினாரியோல என்ன பண்ணோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லைக் வி ஹேட் அன் ஐடியா. 2020ல நம்மள்ட்ட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுல வந்து so far only 4th case has been done. So then இதுல என்ன ஒரு முக்கியமானதுன்னா வந்து அவர் பீகார் பேஷண்ட் தனியா வேலைக்கு வரப்போ விழுந்துட்டாரு. இங்க யாருமே ஃபேமிலி கூட கிடையாது. அவருக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஏகப்பட்ட பிளட் லாஸ், சிவியர் ஷாக்ல இருந்தாரு, பாஷை புரியல, லாட் ஆஃப் இஷ்யூஸ். Immediately வந்து we need to proceed with surgery. So 8 doctors we started the work and we completed the work. Marathon surgery. It was going nearly 9 hours ஆச்சு இந்த சர்ஜரி பண்றதுக்கு. இதுல என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த கையினுடைய 2 ஆர்டரி, 3 வெயின் அண்ட் 3 நர்வ் அண்ட் லாட் ஆஃப் டெண்டன்ஸ், போன் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அது லைவ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சர்ஜிக்கல் ஐசியூன்னு மாற்றி அதில் வந்து ஒரு 14 days. ஸோ போஸ்ட் அனஸ்தெடிக் கேரில் 7 days, அப்புறம் சர்ஜிக்கல் ஐசியூவில் 14 days அந்த மாதிரி வச்சு அவருக்கு வந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து சப்ளை பண்ண முடிஞ்சது. அல்டிமேட்லி நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு கண்டிஷனோட வந்து ஹி காட் டிஸ்சார்ஜ் ஆன் நவம்பர் 29th வந்து அவர் பீகாருக்கு போயிருக்காரு. மேற்கொண்டு அவருக்கு வந்து பிசியோதெரப்பி தேவைப்படுது, எல்லாமே அவருக்கு வந்து கரெக்டாக சொல்லி அனுப்பியிருக்கோம். இதில் பெஸ்ட் திங் என்னன்னா, அவர் ஹெல்த் கேர் சிஸ்டம் cannot be beaten by any healthcare system of any states because என்னதான் நான் சர்ஜனா இருந்தாலுமே வந்து without any facility I cannot operate. So unless the infrastructure is provided by the government and we have a good setup in the government hospital, then only we can proceed. So அந்த எல்லா ஃபெசிலிட்டி நாட் ஒன்லி ஃபார் அஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் தி எமர்ஜென்சி தியேட்டர், போஸ்ட் அனஸ்தெடிக் அதாவது ஐசியூ கேர் அண்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், எவ்ரிபடி எல்லாருமே நாங்கள் கேர் எடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம். அதுக்கு வந்து இட்ஸ் ரியலி ஹோல் ஹார்ட்டட்லி வி ஆர் தேங்கிங் தி அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் அண்ட் தி என்டையர் டீம்.